ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 11/6/2025 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இப்போ நீங்கள் எல்லையற்ற தூய்மையை தாரணை பண்ணணும். எல்லையற்ற தூய்மை அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு தந்தையை தவிர வேறு யார் ஞாபகமும் வரக்கூடாது. அதான் எல்லையற்ற தூய்மை. தூய்மை அப்படின்னா பிரம்மச்சரிய விரதம் அப்படின்னு நினைப்போம். அது ரொம்ப முக்கியமானது. ஆனால் மற்ற எந்த விகாரமுமே இருக்கக்கூடாது. கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாமே அழுக்கு தானே. இது பெரிய அழுக்கு, காமம். ஆனால் இதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஒரு பாபா தவிர வேறு எந்த நினைவும் இல்லாமல் இருந்தால் அதுதான் முழுமையான தூய்மை, எல்லையற்ற தூய்மை அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா பிரம்மச்சரிய விரதம் நிறைய பேர் பண்ணுறாங்க, கன்னியாஸ்திரிகள், சாது சன்னியாசிகள்லாம். ஸோ அப்போ பாபாவை தவிர எந்த நினைவும் இல்லாமல் இருக்கிறது தான் நம்முடைய ஸ்பெஷாலிட்டி. கேள்வி: பாபா கிட்டேருந்து ஆஸ்தியை அடையிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண முயற்சிக்கும் அதற்கு பிறகு உங்களுடைய மனநிலைக்கும் என்ன வித்தியாசம் ஏற்படுது? ஸோ அதுக்கு பதில், இப்போ தான் நம்ம பாபா ஆஸ்தியை அடையிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்னும் அடையலை இல்லையா? ஸோ எப்போ நீங்கள் பாபா கிட்ட ஆஸ்தியை அடைஞ்சிட்டு இருக்கிறீங்களோ அப்போ தேகத்துடைய அனைத்து சம்பந்தத்தையும் நீங்கள் விடுறீங்க. அனைத்து சம்பந்தத்தையும் விட்டுட்டு ஒரு பாபாவை மட்டும் நினைவு செய்கிறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. இதுதான் ஆஸ்தி அடையிறதுக்கு முன்னாடி நாம் பண்ணுற முயற்சி. ஆனால் எப்போ ஆஸ்தி கிடச்சிடுச்சோ அப்போ பாபாவையே மறந்துடுறீங்க இல்லை. அதுக்கப்புறம் பாபாவை நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? அதனால் பாபாவை மறந்துடுறோம். அடுத்தது, இப்போ நீங்கள் ஆஸ்தி அடையலை, ஆஸ்தி அடையணும். அதுக்காக என்ன பண்ணணும்? எந்த விதமான புது சம்பந்தத்தையும் உருவாக்கக்கூடாது. ஏன்னா இருக்கிற சம்பந்தத்தையும் மறக்கணும். இதில் புதுசாக உருவாக்கிக்கக்கூடாது. அப்படி நீங்கள் உருவாக்குனீங்கன்னா அதை மறக்கிறதுக்கு நீங்கள் கஷ்டப்பட வேண்டி இருக்கும். ஸோ அந்த புது சம்பந்தம் கொடுக்குற தொல்லையே ஒரு கஷ்டம்தான் இல்லை. அந்த கஷ்டத்தின் மூலமாகவும் மறக்க வைக்கிறது அதுவும் இருக்குது. ஸோ அனைத்தையும் மறந்து ஒருவரை நினைவு செஞ்சீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்கும். பாடல் இப்பொழுது காலம் கடந்து கொண்டே இருக்கிறது. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைங்களுக்கு பாபா புரிய வைக்கிறாரு. யாரை ஞானி மற்றும் அஞ்ஞானின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற விஷயம் பிராமண குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இந்த படிப்பை தான் ஞானம்னு சொல்கிறோம். இதன் மூலமாகத்தான் நாம் ஆத்மா, அவர் பரமபிதா பரமாத்மா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ நீங்கள் எப்போ உங்கள் வீட்டில் இருந்து மதுபனுக்கு வரீங்களோ அப்போ கண்டிப்பாக உங்களை முதல்ல ஆத்மான்னு உணர்ந்துருப்பீங்க இல்லையா? ஆத்மான்னு உணர்ந்து தான் வரீங்க. ஸோ அதுக்கு தான் ஒரு வருஷம் கழிச்சு வச்சுட்டு போகிறது. அது கூட இல்லாமல் வந்தால் பாபாவை தெரியாது இல்லையா? நானும் ஒரு ஆத்மா, அந்த ஆத்மா அழைச்சிட்டு போகிறதுக்கு பாபா வந்திருக்கிறாருன்ற அந்த போதை இருக்காது. ஸோ இப்போ நம்ம அப்பா கிட்டே போகிறோம். மதுபனுக்கு போகும்போது அப்படி நினைப்பாங்க, நம்ம அப்பா ஆத்மாவுடைய அப்பா கிட்டே போகிறோம் அப்படின்ட்டு. சிவபாபாவை தான் அப்பா அப்படின்னு சொல்கிறோம். அவர் இந்த பிரஜாபிதா பிரம்மாவுடைய உடலில் இருக்கிறார். ஸோ அப்போ இந்த பிரம்மா கூட அப்பாவாயிடுறாரு, சிவபாபாவும் அப்பா. ஸோ நீங்கள் வீட்டிலேருந்து வெளியில் வரும்போதே புரிஞ்சுக்கிறீங்க, நாம் பாப்தாதா கிட்டே போயிட்டு இருக்கிறோம். லெட்டரில் கூட என்ன எழுதுறீங்க? பாப்தாதான்னு தான் எழுதுறீங்க. ஸோ பாப்தாதானாலே சிவபாபா, பிரம்மா தாதா ரெண்டு பேரும். சிவ பாபா பாப்பு, அடுத்து பிரம்மா தாதா, அதான் தாதா, பாப் தாதா.
நம்ம பாபா கிட்ட போகிறோம். பாபா கல்பமாக நம்மை சந்திக்கிறார். ஒவ்வொரு கல்பத்திலும் நம்மளை சந்திக்கிறாரு. நமக்கு எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்கிறார். எல்லையற்ற தூய்மையாகவும் ஆக்கிறார். இல்லை, எல்லையற்ற தூய்மையாக்கி எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்கிறார். தூய்மையில் எல்லைக்குட்பட்ட தூய்மைன்னும் இருக்குது, எல்லைக்கு அப்பாற்பட்ட தூய்மைன்னும் இருக்குது. ஸோ எல்லையற்ற சதோப்பிரதான தூய்மை ஆகிறதுக்காகத்தான் இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அதுலேயும் கண்டிப்பாக வரிசைக்கிரமம் இருக்குது. எல்லோரும் ஒரே மாதிரி முயற்சி பண்ணிட மாட்டாங்க. எல்லையற்ற தூய்மை அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு தந்தையை தவிர, ஒரு எல்லையற்ற தந்தையை தவிர வேறு யாருடைய நினைவும் வராமல் இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அது கஷ்டம் கிடையாது. ஏன்னா உலகத்திலே ரொம்ப இனிமையானவர் அவர் தானே. இனிமையானவரை நினைக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்குது? உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அந்த பகவான் தானே. உயர்ந்தவரை நினைக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்குது? எல்லையற்ற தந்தை அவர் தானே. அவரை நினைக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்குது? அனைவருக்கும் தந்தை அவர். ஸோ குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும்தான் அவரை கண்டும் பிடிச்சிருக்கிறீங்க. ஸோ இவ்வளோ காரணங்கள் இருக்குது அவரை நினைக்கிறதுக்கு. அப்படிப்பட்ட உயர்ந்தவரை நீங்கள் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கீங்க. யாருக்கும் தெரியாத ரகசியம் எனக்கு தெரிஞ்சிருக்கனாலே அந்த நினைவு இருந்துக்கிட்டே தானே இருக்கும். ஏன் நினைக்க மாட்டீங்க? ஸோ இந்த எல்லையற்ற தந்தை எப்போவுமே இந்த பாரதத்தில் தான் வரார். பாரதத்தை எல்லையற்ற சந்நியாசம் செய்ய வைக்கிறார் பாரதவாசிகளை. ஸோ சந்நியாசமும் ரொம்ப முக்கியம் தானே. இதைத்தான் வைராக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது. எல்லையற்ற வைராக்கியத்தை எடுத்துகிட்டு வர்றார். ஒட்டுமொத்த பழைய சீச்சி அழுக்கான உலகத்தில் இருந்து வைராக்கியத்தை ஏற்படுத்துகிறார். இல்லை, அதிலிருந்து உங்களுக்கு வைராக்கியம் இருக்கணும், அதிலிருந்து விலகணும், முழு உலகத்திலிருந்து அப்படின்ட்டு வைராக்கியத்தை கொடுக்கிறார். ஸோ குழந்தைகளே, இந்த அழுக்கான உலகத்திலேருந்து உங்களுடைய புத்தி யோகத்தை நீக்குங்க. இதோடைய பேரே நரகம், துக்கதாமம். ஸோ அவங்களே சொல்கிறாங்க இல்லையா, யாராவது இறந்துட்டா என்ன சொல்கிறாங்க? சொர்க்கவாசி ஆகிட்டாருன்றாங்க. அப்போ அது வரைக்கும் நரகத்தில் இருந்தாங்கன்னு தானே அர்த்தம். ஸோ அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ இல்லை அதுவுமே தப்பு தான் அப்படின்னு நாம் இப்போ புரிஞ்சிருக்கிறோம். உண்மையான வழியை பாபா தான் புரிய வைக்கிறார், சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழியை. இல்லை, அதாவது அவங்க சொன்னதில் இப்போ அது வரைக்கும் நரகத்தில் இருந்தாங்கன்றது உண்மை. ஆனால் அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்களான்னா அதுவும் கிடையாது. என்ன பண்ணாங்க சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு? ஏன்னா சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான சரியான பாதையை பாபா தான் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். ஸோ இப்போ அதற்காக நாம் முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறோம் இல்லையா? முயற்சி செய்ய வேண்டியிருக்குது. தானாக போயிட முடியாது சொர்க்கத்துக்கு. சொர்க்கவாசி ஆகிறதுக்கு கூட ஒரு பாபாவை தவிர வேறு யாருமே முயற்சி செய்ய வைக்க முடியாது இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் முயற்சி செய்வது எதுக்காக? 21 ஜென்மத்திற்கு சொர்க்கவாசி ஆகிறதுக்காக. அப்படி நம்மளை ஆக்கிறவர் ஒரு பாபா. ஸோ அவரைத்தான் ஹெவன்லி காட்ஃபாதர்னு சொல்கிறோம். அவரே சொல்கிறாரு, குழந்தைகளே, நான் முதல்ல உங்களை சாந்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போவேன். ஏன்னா எஜமானர் இல்லையா, நீங்கள் எஜமானர் அழைச்சிட்டு போனோம் இல்லையா? அதனால் பாபா எஜமானரை முதல்ல அழைச்சிட்டு போகிறார். சாந்தி தாம் போயிட்டு பிறகு சுகதாமத்தில் நம்ம பாகத்தை நடிப்பதற்காக நீங்கள் வருவீங்க. நாம் எப்போ சாந்தி தாமம் போகிறோமோ அப்போ அனைத்து தர்மத்தை சார்ந்தவர்களும் சாந்தி தாமத்துக்கு வருவாங்க நம்ம பின்னாடியே. ஸோ இந்த முழு நாடகத்துடைய முழு நாடகமும் நம்மளுடைய புத்தியில் இருக்கணும். நாடக சக்கரம் புத்தியில் சுற்றிக்கிட்டே இருக்கணும்.
சொர்க்கத்துக்கு போகிறோம், அங்கேருந்து இங்கே வரோம், இது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். நாம் எல்லோரும் சாந்தி தாமத்துக்கு போயிடுவோம். பிறகு முதலாக இப்போ இந்த நாடகம் முடியும் போது கூட முதல்ல நாம் தான் பாபா கிட்ட வந்து ஆஸ்தியையும் அடையிறோம். ஸோ யாருக்கிட்ட இருந்து நம்ம ஆஸ்தியை அடைய வேண்டி இருக்குதோ அவரை கண்டிப்பாக நினைவு பண்ணணும்ல. அவர் தானே ஆஸ்தியை கொடுக்குறாரு. நமக்கு ஆஸ்தி கிடைத்த பிறகு பாபாவை நாம் மறந்துடுவோம் அப்படின்னு இப்போ தெரியுது. ஸோ இப்போ தான் நினைக்க போகிறோம், இதுக்கப்புறம் நினைக்க மாட்டோம். இல்லை ஒரு கோமா ஸ்டேஜ் போயிடுவோம். கோமா ஸ்டேஜ் போகிறதுக்கு முன்னாடியே எவ்வளோ கடமை செய்கிறோமோ அவ்வளோ செய்யணும். இப்போ லௌகீகத்திலே இல்லை ஒரு வயதுக்கு பிறகு நம்ம கோமா ஸ்டேஜ் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், மனைவியாக இருக்கிறோம், கோமா ஸ்டேஜ் போகிறோம், தெரிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடியே கணவனுக்கு எவ்வளோ பணிவிடை செய்கிறோம், அன்பு செலுத்துகிறோம், அவ்வளவும் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி தான் சொர்க்கத்துக்கு போய் நம்ம கணவன் பாபாவை பற்றி நினைவே இருக்காது. ஸோ இப்போ தெரியும் அவர் என்னென்னலாம் கொடுக்குறார். அதை நினைத்து நினைத்து உருக வேண்டிய நேரம் இது தான். ரொம்ப ஈஸியாக கொடுக்குறார் ஆஸ்தியை, எந்த உழைப்பும் கிடையாது, உட்கார்ந்த இடத்துல அடையிறோம். எதிர சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய அனைத்து தேக சம்பந்தத்தையும் மறந்துடுங்க. புதுசாகவும் எந்த சம்பந்தத்தையும் உருவாக்கிடாதீங்க. ஒருவேளை உருவாக்குறீங்க அப்படின்னா அதை நீங்கள் மறக்க வேண்டி இருக்கும். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது, அப்போ அது ஒரு புது சம்பந்தம் இல்லையா, ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ. அப்போ அது ஒரு சுமை தானே. இங்கே இருக்கிற சுமையை இறக்கி வைக்கிறதுக்கு வந்தால் இங்கே வந்து இன்னும் ஒரு சுமையை ஏற்றிக்கிறீங்க. அப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் மறக்கணும். இங்கே புதுசாக வேறு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நினச்சிட்டு இருக்கிறீங்க. வெளி உலகத்தின் விஷயத்தின் பற்றி நினைவு அதிகரிக்குது. அப்புறம் எப்படி விட்டுட்டு வர முடியும் இல்லையா? அஞ்ஞானிகள் மாதிரி ஆகிடுது. அஞ்ஞானிகள் அப்படி தானே, வயதான பிறகு வரேன், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வரேன், பேர குழந்தை பிறந்தப்புறம் வரும், கடைசி வரைக்கும் பாபா கிட்டே வரமாட்டாங்க, கடவுள்கிட்ட வரமாட்டாங்க. அந்த மாதிரி பாபா குழந்தை ஆகியும் இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ பாபா சொல்கிறாங்க, அனைத்தையும் மறந்து ஒருவரை மட்டுமே நீங்கள் நினைவு பண்ணணும். எப்படி? அவர் தான் எனக்கு அம்மா, அப்பா, டீச்சர், குரு, சகல உறவும் அவர் ஒருவரே. அந்த உறவுகள் தான் நமக்கு உலகம் இல்லையா? ஸோ உலகமே பாபா தான். இதுதான் அங்கே பிள்ளையார் வந்து எனக்கு உலகமே கடவுள் தான்ட்டு அவரை சுற்றி ஞான பழத்தை வாங்கினதாக வெளிப்பட்டு இருக்குது. ஸோ அப்போ அந்த ஒரு தந்தையுடைய குழந்தைகள் தான் அனைவரும். அப்போ நமக்குள்ள சகோதரன் சகோதரி மட்டும்தான். மற்றபடி மாமா, சித்தப்பா போன்ற எந்த உறவும் கிடையாது இல்லையா? ஏன்னா மற்ற உறவுகள்லாம் மற்றவர்களை நீங்கள் பார்த்துக்க வேண்டிய விஷயம் இருக்கும். இங்கே அது கிடையாது. அப்பா இருக்கார், அவர் பார்த்துக்குவார். அதன் மூலமாக என்ன ஆகும்? அந்த பற்று வராமல் இருக்கும். இந்த நேரத்தில் மட்டும்தான் எல்லோரும் சகோதரன் சகோதரியாக இருக்கிற அந்த உறவு இருக்குது. சங்கமத்தில் மட்டும்தான் இருக்குது. சகோதரன் சகோதரி உறவு மட்டும்தான். ஸோ பிரம்மாவுடைய குழந்தைகளாகிய நீங்கள் சிவபாபாவுக்கு குழந்தைகளாகவும் இருக்கிறீங்க, பேரன் பேத்தியாகவும் இருக்கிறீங்க. ஸோ இது புத்தியில் நல்லா பதிய வைங்க. இது வந்து வரிசைக்கிரமமாக உங்களுடைய புத்தியில் பதியாகி இருக்குது. ஸ்வதஷ்ண, அதாவது நடந்தாலும் சுற்றினாலும் ஸ்வதஷ்ண சக்கரதாரியாக ஆகிட்டே இருங்க அப்படின்னு அர்த்தம். சக்கரத்தை சுற்றிக்கிட்டே நடங்க. நான் பரந்தாமத்திலிருந்து வந்திருக்கிறேன், சொர்க்கத்தில் இருந்த விகாரத்தில் விழுந்த அனைத்தையும் இழந்த, விகாரத்தை வென்று மீண்டும் அடைய போகிறேன், அதுக்கு முன்னாடி பரந்தாமம் போகிறேன், அத்தனையும் பாபா தான் எனக்கு ஞாபகப்படுத்தி தயார்படுத்தவும் செஞ்சிட்ருக்கிறார். இதுதான் ஸ்வதஷ்ண சக்கரம். இது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். அடுத்தது 5 ஸ்வரூபம் அப்படியும் நினைக்கலாம். சரி, விதவிதமாக அந்த சக்கரத்தை சுற்றலாம். அப்புறம் ஞானத்தை சுற்றலாம்.
குழந்தைகளாகிய நீங்கள் இந்த நேரம் உயிரோட்டமான கலங்கரை விளக்கு இல்லையா, உலகத்துக்கே நீங்கள் ஒளியாக இருக்கிறீங்கன்ட்டு இயேசு சொன்னதாக வெளிப்பட்டிருக்கோம். ஸோ அப்படி நாம் தான் உலகத்துக்கே ஒளியாக இருக்கிறோம், வழிகாட்டக்கூடிய கலங்கரை விளக்காக இருக்கிறோம். எப்படின்னா உங்கள் கண்ணிலேயே ஒரு கண்ணில் முக்தி தாமமும் இன்னொரு கண்ணில் ஜீவன் முக்தி தாமமும் இருக்குது. அப்படின்னு அர்த்தம், உங்கள் மனதில் சாந்தி தாமத்தையும் அதாவது பரந்தாமத்தையும் சொர்க்கத்தையுமே பார்த்துட்டு இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு அது தெரியும்ன்றார். சொர்க்கத்தை சார்ந்தவர்கள் தேவதை முன்னாடி இருக்கிறது அவங்களுக்கு அனுபவமாகும், அல்லது ஆத்மாவாக அனுபவமாகும். அவங்களே தன்னை ஆத்மானு உணர ஆரம்பிப்பாங்க. ஸோ நமக்கு கூட திடீர்னு பாபாவை நோக்கி சிந்தனை வந்ததுக்கு காரணம், அந்த மாதிரி பிரம்மகுமாரிகள் யாரையாவது நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி போதையாக இருக்கும் பொழுது ஸோ அப்போ நமக்குள்ளே இந்த எண்ணம் வந்திருக்கும், ஆனால் அப்போ நமக்கு அது ஞாபகம் இருக்காது. ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் இப்போ முக்தியும் ஜீவன் முக்தியும் மட்டுமே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா எதிர இருக்கிறவங்களுக்கு அதற்கான தூண்டுதல் கொடுக்கப்படும். வெளி உலகத்தில் இருக்கிறது உயிரற்ற ஜட லைட் ஹவுஸ், அது ஸ்தூல ஒளியை தான் கொடுக்கும். ஆனால் நீங்கள் சைத்தன்யமான லைட் ஹவுஸ், இப்போ உயிரோட்டமான வழி காட்டுறீங்க, உயிருக்கு வழி காட்டுறீங்க. உங்களுக்கு இப்போ ஞானத்தின் மூன்றாவது கண் கிடச்சிருக்குது, ஞானம்ங்கிற மூன்றாவது கண் கிடச்சிருக்குது. நீங்கள் ஞானவான் ஆகி அனைவருக்கும் உண்மையான வழியை காட்டுறீங்க, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கும் முக்தி அடையிறதுக்கும். ஸோ பாபாவும் உங்களுக்கு இந்த ஞானத்தை சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு. இப்போ நாம் இருக்கிற இடம் துக்கதாமம். ஆனால் நாம் சூக்ஷ்மமாக சங்கமயுகத்தில் இருக்கிறோம் இல்லையா, துக்கதாமத்திலேருந்து விலகிட்டோம். மற்றபடி ஒட்டுமொத்த உலகமும் கலியுகத்தில் துக்கதாமத்தில் தான் இருக்குது. அந்த துக்கதாமத்திலேருந்து நாம் இப்போ விலகி இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு இப்போ தெரியுது. சங்கமயுகத்தில் தான் பாபா குழந்தைங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார். இங்கே வர்றதும் குழந்தைங்க தான் வராங்க பாபா கிட்ட, மற்றவர்கள் அஞ்ஞானிகள் வர்றது கிடையாது. ஸோ சிலர் பாபாவுக்கு லெட்டர் எழுதுறாங்க, பாபா நான் இன்னாரை அழைச்சிட்டு வருவா, கணவனை அழைச்சிட்டு வருவா. பாபா குழந்தை ஆகலை, பட் அழைச்சிட்டு வந்தேன்னா அவங்களுக்கு இந்த குணம் தாரணை ஆகும்ல பாபா, கேட்டு சில சமயம் அம்பு கூட தைக்கப்படலாம் தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ பாபாவுக்கும் கருணை வருது, சரி நன்மை கூட நடக்கலாம் தானே அப்படின்னு அவருக்கும் தோணுது. ஸோ அப்படின்னு அர்த்தம், இன்டைரக்டாக அப்படி வரக்கூடிய பொறுமை இருந்துச்சு, கேட்கக்கூடிய பொறுமை இருந்துச்சுனாலே அவங்க பாபா குழந்தை ஆகிடுவாங்க. இது புருஷோத்தம சங்கமயுகம். இந்த நேரத்தில் தான் நாம் புருஷோத்தமர்களாக ஆகிறோம், வேறு நேரம் கிடையாது, இது மட்டும்தான். கலியுகத்தில் எல்லாருமே கீழானவர்களாக இருக்கிறாங்க. அதனால தான் உயர்ந்த அந்த லக்ஷ்மி நாராயணனை பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, வணங்கிட்டு இருக்கிறாங்க. சத்தியுகத்தில் யாரையுமே வணங்க மாட்டாங்க. ஸோ ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த அனைத்து விஷயங்களுமே சொர்க்கத்தில் இருக்காது. ஸோ நல்ல விதத்தில் பாபா நினைவிலேயே மூழ்கி சேவை செஞ்சிங்கன்னா போக போக உங்களுக்கு சாட்சாத்காரம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற ரகசியத்தையும் பாபா வெளிப்படுத்தி இருக்கிறார். ஸோ இப்போ பாருங்கள், கடைசி நேரத்தில் காட்சி கிடச்சாதான் நம்ம தப்பிப்போம், இல்லாட்டினா கலியுகத்தின் விநாச காட்சி கண்ணு முன்னாடி தெரிஞ்சால் என்ன ஆகிறது இல்லையா. அது தெரியாமல் இருக்கணும்னா சொர்க்கத்தின் காட்சி கிடச்சிக்கிட்டே இருக்கணும். அது யாருக்கு கிடைக்கும்னா, யார் இப்போவே பாபா நினைவில் இருந்தபடி சேவை செய்கிறாங்களோ, வெறும் சேவை செய்கிறவங்கள பாபா நினைவில் மூழ்கியபடி சேவை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அது ஒரு மிகப்பெரிய ரகசியம். கிடைத்தபடி இருக்கும், அந்த காட்சி கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு எங்கே இருக்கிறோன்னே தெரியாது. இப்போ ஒரு சிலர்லாம் இறந்துட்டாங்க நம்ம குடும்பத்தில் அப்படின்னா,
திரும்ப திரும்ப கனவுல வந்துக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடும். உண்மையில் அவங்க இறந்துட்டாங்களான்னு டவுட் வரும் முழிச்சிட்டு இருக்கும்போதே. எப்போ பார்த்தாலும் வராங்களே அப்படின்னு தோணும். அந்த மாதிரி தான் கடைசி நேரத்தில் உங்களுக்கு சொர்க்கம் காட்சி காய்ச்ச மாதிரி இருக்காது. ஆல்ரெடி நம்ம சொர்க்கத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஃபீல் வந்துடும். ஸோ ஜென்ரலாக பக்தி மார்க்கத்தில் பக்தி செய்கிறவங்களுக்கு தான் காட்சி கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஒன்றும் பக்தி பண்ணலை இல்லையா? பாபா உங்களுக்கு ஞானத்தை தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். வீட்டில் உட்கார்ந்தபடி தானாகவே சாட்சாத்காரம் ஆகிக்கிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு பிரம்மாவுடைய சாட்சாத்காரம் கிடைக்கிது. அவங்க ஒன்றும் பிரம்மாவுடைய சாட்சாத்காரம் அடையணும் அப்படின்னு எந்த முயற்சியுமே பண்ணலை. எல்லையற்ற தந்தை இந்த பிரம்மா மூலமாக சாட்சாத்காரம் செய்ய வச்சார். பக்தி மார்க்கத்தில் கூட யார் மேலே ரொம்ப பாவனையாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய சாட்சாத்காரம் கிடைக்கும். உதாரணத்துக்கு ஆஞ்சநேயர் தீவிர பக்தி செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆஞ்சநேயருடைய சாட்சாத்காரம் கிடைக்கும். இங்கே நம்மளுடைய பாவனையெல்லாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை மீது மட்டும்தான் இருக்குது. அதனால தான் வேறு யாருடைய நினைவும் இருக்கக்கூடாதுன்றார், யார் மீதும் பற்று இருக்கக்கூடாதுன்றார். அப்போ தான் உங்களுக்கு கடைசியில் காட்சி கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம பாவனை எல்லாமே அவர் ஒருத்தர்கிட்ட மட்டுமே இருக்குது. ஸோ அதனால் எந்த முயற்சியும் பண்ணாமலே பாபா உங்களுக்கு சாட்சாத்காரம் செய்ய வச்சுக்கிட்டே இருக்கிறார். ஆரம்பத்தில் எத்தனை பேர் ட்ரான்ஸில் போயிட்டு இருந்தாங்க, தானாகவே தங்களுக்குள்ளே உட்காந்துட்டு தியானத்தில் போயிட்டே இருந்தாங்க. எந்த பக்தியும் பண்ணலையா அப்போ? ஸோ குழந்தைங்க எப்போயாவது பக்தி பண்ணுறாங்களா என்ன? கிடையாது. அது ஒரு விளையாட்டு மாதிரி இருந்துச்சான். அப்போ வாங்க நம்ம வைகுண்டத்துக்கு போகலாம், வாங்கன்ட்டு உட்காருவாங்களாம் ஜாலியாக. ஒருத்தர் பார்த்து ட்ரான்ஸில் போயிட்டே இருந்தாங்களாம். அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல. நம்ம அப்படி இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணுதா? அதுக்கு ஆன்சர் சொல்கிறாரு பாருங்க. என்னெல்லாம் ஆரம்பத்தில் நடந்து முடிஞ்சதோ அது திரும்ப நடக்கும் இல்லையா? நமக்கு அந்த காட்சி கிடைக்குன்னா கண்டிப்பாக ஆரம்பத்தில் நம்ம போயிருந்திருப்போம். ஆரம்பத்தில்னா என்ன, முன் ஜென்மத்தில். இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பாபா குழந்தையாக இருந்திருப்போம், காட்சி கிடைச்சிருக்கும், மீண்டும் அதுவே நமக்கு கிடைக்கும். நாம் தான் இந்த தேவதை தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தோம் அப்படின்னு இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம். சத்தியுகத்தில் முதலாக இந்த தேவதை தர்மம் மட்டும்தான் இருந்துச்சு. அதில் எவ்வளோ சுகம் இருந்தது. ஸோ பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கலைகள் குறைஞ்சிக்கிட்டே வந்தது. புது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் கண்டிப்பாக பழைய வீட்டில் இருக்காது இல்லையா? அதுமாதிரி தான் சொர்க்கத்தில் இருந்த சந்தோஷம் இந்த பழைய உலகத்தில் இருக்காது. ஏன்னா அந்த புது வீட்டுடைய அந்த ஜொலிப்பு சந்தோஷம்லாம் கொஞ்சம் நேரம் கழித்து போயிடும். அந்த பகட்டெல்லாம் போயிடும், குறைய ஆரம்பிச்சிடும். சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது தானே. சொர்க்கம் எங்கே இருக்குது, நரகம் எங்கே இருக்குது யோசிச்சு பாருங்கள். பக்கத்தில் நீங்கள் நெருங்க முடியுமா? ஒரே இடம்தான், ஆனால் வெவ்வேறு காலகட்டம் இல்லையா? நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க. பாபாவுடைய நினைவும் உறுதியாக நிலைச்சிடும் போக போக இல்லையா? பாபாவை நினைக்க தான் சந்தோஷமாக இருக்கிறீங்க. ஆனாலும் பாபா நினைவு மட்டும் இருக்கிறதில்ல, மற்ற நினைவும் வந்துட்டு இருக்குது இல்லையா? கலப்படமாக இல்லையா? அது நின்றுடும். பாபா நினைவு மட்டும் உறுதியாக நிலைச்சிடும். நாம் ஆத்மா அப்படிங்கிறத எப்போ நீங்கள் மறக்கிறீங்களோ அப்போ தான் தேக அபிமானத்தில் வந்துடுறீங்க. ஸோ இங்கே நம்ம பாபா முன்னாடி தானே உட்காந்துட்ருக்குறோம் அப்படின்னு அலட்சியமாக இல்லாமல், பாபா முன்னாடியே இருந்தாலும் முயற்சி செஞ்சு உங்களை ஆத்மான்னு நிச்சயப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் பாபாவுடைய நினைவும் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ பிரம்ம பாபா உடம்புல வர்றதுனால உங்களுடைய கவனம் பிரம்ம பாபா கிட்ட போயிடும்.
சிவபாபா கிட்ட இருக்காது. இருக்கணும்னா நீங்கள் ஆத்மான்னு உங்களை உணரணும். தேகத்தில் வர்றதுனால தான் தேகத்தின் எல்லா சம்மந்தமும் உங்களுக்கு ஞாபகத்துக்கே வருது இல்லையா? அப்போ தேகத்தின் சம்பந்தங்கள் ஞாபகம் வந்தாலே தேக உணர்வில் வந்துடுறீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு ஆத்ம உணர்வுக்கு வரணும். ஏன்னா இது சட்டம். தேகத்தில் வந்தால் தேகத்தின் உறவுகள் ஞாபகம் வந்தே தீரும், தேகத்தின் உணர்வுகள் ஞாபகம் வந்தே தீரும், தேகத்தின் சமஸ்காரங்கள் வந்தே தீரும். ஆத்மான்ற நினைவில் இருந்தால் தான் ஆத்மாவின் ஒரே உறவான சிவபாபாவும் சிவபாபாவோடு அனைத்து சம்பந்தங்களும் ஆத்மாவின் உணர்வுகளும் வரும். இதுதான் சட்டம்ன்றார் பாபா. எனக்கு ஒரு பாபாவை தவிர வேறு யாருமே கிடையாது அப்படின்னு பாடுறீங்க இல்லையா? பாபா நாங்கள் உங்ககிட்ட பலி ஆகிடுவோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அது ஆக்சுவலாக பக்தி மார்க்கத்தில் சொன்னீங்க, நீங்கள் வந்தால் நாங்கள் பலியாகிடுவோம் பாபான்ட்டு. பாபா சொல்கிறாரு, அந்த பலியாகிற நேரம் இது தான் குழந்தை, வந்துட்டேன் நான். அதனால் இப்போ நீங்கள் அந்த ஒருவரை மட்டும்தான் நினைவு செய்யணும். கண்கள் மூலமாக எதை வேணாலும் பாருங்கள், சுற்றி திரியுங்க. ஆனால் ஆத்மாவுடைய ஒரே வேலை பாபாவை மட்டும் நினைவு செய்கிறது தான் இல்லையா? அந்த கண்கள் எதை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் ஆத்மாவில் தானே மனம் புத்தி இருக்குது. ஸோ அது பாபாவை நினைவு செய்யட்டோன்றார். சமஸ்தூப்பரில் அந்த கண்ணு போகிற இடத்துல மனம் போயிடக்கூடாது. ஸோ அது பாபா கிட்ட போகணும். மற்றபடி சரீர நிர்வாகத்துக்கான காரியமும் பண்ணி தான் தீரணும். கம்முன்னு உட்காந்துட்டு பாபா நினச்சிட்டு இருக்கிறது கிடையாது. ஸோ ஆனால் கைகளால் காரியம் செய்தபடி உங்களுடைய மனம் பாபாவுடைய நினைவில் மூழ்கி இருக்கட்டும். ஆத்மா தன்னுடைய பிரியதர்ஷனைத்தான் நினைவு செய்யணும் இல்லையா? ஆத்மாவுடைய பிரியதர்ஷன் வந்துட்டார். ஸோ முழுக்க முழுக்க கூட்டுட்டு போக வந்திருக்கிறார். ஸோ அவருடைய நினைவிலே மூழ்கி இருக்க வேண்டாமா? யாருக்காவது தன் தோழி மீது காதல் வந்துடுச்சு அப்படின்னா அவளுடைய நினைவே நிலைத்து போயிடும். பிறகு அந்த பற்றை நினைவை நீக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாகிடும். ஸோ அப்படி இருக்கிறவங்க கேட்குறாங்க, பாபா ஏன் பாபா இப்படி ஆகுது, என்னால் உங்களை நினைக்கவே முடியல பாபா, அவங்க நினைவு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கு பாபா சொல்கிறாரு, நீ எதுக்கு பேரு ரூபத்தில் போய் சிக்கின? முதல்ல நான் ஆத்மாவை பாரு, உடம்பை பார்க்காதுன்னு சொன்னேன்னா இல்லையா? ஒன்று எதனால் ஆச்சுன்னு கேட்டீங்க இல்லையா? ஒன்று தேகாபிமானத்தில் வந்த அதனால் ஆச்சு. ரெண்டாவது உன்னுடைய கடந்த கால கர்ம கணக்கும் இருக்கும். ஸோ அது ஒன்றை ஏமாற்றிடுது. ஸோ ரெண்டுத்துலேருந்தும் நீ தப்பிக்கணும். இதுதான் சக்கரவியூகத்திலேருந்து தப்பிக்கிறது. தேக உணர்வை வச்சு தான் சக்கரவியூகத்தில் நீங்கள் சிக்குவீங்க. வெறும் ஆத்மா நானுன்றதில் மட்டும் நீங்கள் ஸ்டெடியாக இருந்துட்டீங்க, மற்றவர்களை ஆத்மாவை மட்டும்தான் பார்ப்பேன்னு நினச்சிங்கன்னா காமத்தில் சிக்க மாட்டீங்க, கோபத்தில் சிக்க மாட்டீங்க, பற்று பேராசை அகங்காரத்தில் சிக்க மாட்டீங்க. இல்லாட்டினா மாட்டிக்குவீங்க. கர்ம கணக்கு எதாக இருந்தாலும் தேக உணர்வில் வந்து தான் நீங்கள் மாட்டுவீங்க. ஸோ பாபா சொல்கிறாங்க, இந்த கண்கள் மூலமாக எதையெல்லாம் நீ பார்க்குறியோ அதன் மீது உன் புத்தி போகக்கூடாது இல்லையா? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? கண்ணு பார்த்து ஒரு இடத்துக்கு போகிறது, அதிலே போய் மயங்கி கிடக்கிறது கிடையாது. அதனால் அதில் புத்தி போய் சிக்கிக்கக்கூடாது. உன்னுடைய புத்தியில் நமக்கு சிவபாபா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாருன்றது தான் சதா ஞாபகம் இருக்கணும். எதுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கிறார்? இந்த தேக உணர்வில் இருந்தும் தேகத்தின் உலகத்தில் இருந்தும் தப்பிக்கிறதுக்கான வழியை சொல்லி கொடுத்துட்ருக்கிறார். அப்போ இதில் போய் புத்தி மாட்டிக்கலாமா? ஆனால் நிறைய குழந்தைங்க எப்படி தெரியுமா இருக்கிறாங்களாம், பாபா எதிரியே உட்காந்துக்கிட்டு பாபா ஒரு பொழுதும் நினைக்கிறதே கிடையாதான். அவங்களுக்கு நினைவுலே அவங்களால நிலைச்சிருக்கவே முடியல.
நினைவிலே இருக்க முடியல. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்கன்றார். ஸோ அதனால் உங்களை நீங்களே செக் பண்ணுங்கள். நாம் எந்த அளவுக்கு பாபாவை நினைவு செய்கிறோன்னு செக் பண்ணுங்கள். இல்லாட்டினா உங்களுடைய சார்ட்டில் அழுக்காகிடும், கிளியராக இருக்காது.